திரு வின்சன், என்னதான் நடந்துச்சு? அப்ப இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எங்க வீட்டுல. அப்ப எங்க அண்ணன் அவரோட கூட்டாளி கூட சேர்ந்து இந்த பாட்டு செய்யறதுக்கு ரொம்ப டிராவல் பண்ணுவாரு. என் அண்ணன் பாட மாட்டாரு. ஸோ அவர் ஃப்ரெண்ட் ஒரு பாடுகிறதுனால அவர் கூட ரொம்ப டிராவல் பண்ணுவாரு. ஸோ அப்ப டிராவல் பண்றப்ப செராஸ்ல இந்த வீடு ரொம்ப கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு அந்த டைம்ல. அப்ப அந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எங்க அண்ணனுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவருக்கு என்ன நடந்துச்சு, ஏன்னா ஒரு விதமான வதந்தி ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருந்தாங்க. என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள போறவங்க செத்துருவாங்கன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் என்னது உண்மையா, அப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறதுக்கு அப்ப எங்க அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அப்ப செராஸ்ல இருக்கிறப்ப சரி சொல்லிட்டு அவங்க அண்ணன் அவரோட ஃப்ரெண்டு சரி ரெக்கார்டிங்லாம் முடிச்சுட்டு, எங்க அண்ணன் பேரு பிலிப்பு, ஸோ கூட்டிட்டு போய் காட்டிடுவோம் ஒரு வாட்டி. ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அது மேல. ஸோ என்னதான் இருக்கு, எங்க பையன் ஆசைப்படுற போய் காட்டிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. அப்ப லாஸ்ட் மினிட்ல லேட்டா ஆனதெல்லாம் ரெக்கார்டிங்ல லேட்டா முடியனால மறுநாள் வேலை. ஸோ அவர் திரும்பியும் வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையால உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. அப்ப அவர் கிளம்புறப்ப ரொம்ப மனம் வருத்தப்பட்டுட்டு தான் கிளம்புனாரு. ஐயோ போய் பார்க்க முடியாம போச்சேன்னு சொல்லி. ஆனாலும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டாரு. நாங்க பிணைங்களா இருக்கிறோம். ஸோ அவர் வீட்டுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் அப்ப என்ன செஞ்சிருக்காங்க, அந்த நைட்டு எங்க அண்ணன் ஃப்ரெண்டுக்கு மனசு கேட்கல. சரி ரொம்ப ஆசைப்பட்டேன் பிலிப்பு, சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க போன்ல வீடியோ எடுப்போம், போய் உள்ள பூந்து அதான் ஒன்னும் இல்லையேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்ப ராத்திரி ஒரு எத்தனை மணின்னு தெரியல, ஆனா நல்ல ஒரு ராத்திரி நேரத்துலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து போயிருக்கிறாங்க, ஒரு 2-3 பேரு. அப்ப போயிட்டு அந்த வீட்டை வெளியே காட்டி பார்க்க மாட்டேன், அந்த ஸ்ட்ரீட்டை ரொம்ப கோசமா இருந்திருக்குது. யாரும் இல்ல, ஆள் நடமாட்டமே இல்லாதப்ப திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தன் அவன் கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாதவன், ஒரு கீழாகார மாதிரி. அப்ப நடந்து இந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க, போனீங்கன்னா செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அப்ப இவங்களுக்கு ஒன்னும் இதாச்சா, என்னடா அவன் கண்டவெல்லாம் கடுப்பேற்றி இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்னும் திமிரா என்ன செஞ்சுட்டாங்க, வீட்டுக்குள்ள பாஞ்சு போயிட்டாங்க. பாஞ்சு போய் உள்ள எல்லாத்தையும் சர்ச் பண்ணி என்னதான் இருக்குன்னு பாக்குறது. அப்ப வீடியோ எடுத்து அப்புறம் கண்ட சேட்டெல்லாம் பண்ணிருக்கேன் உள்ள போயிட்டு. அப்ப ஏன்னா இவங்களுக்கு தான் நம்பிக்கையே இல்லைல்ல, அதுல ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாதனால அவங்க போயிட்டு அநியாயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும். போனது ஒரு 4 பேரு கிட்ட. எங்க அண்ணன் ஃப்ரெண்டோட சேர்த்து எதுவும் பாக்கலண்ணா. இவங்க போய் வீடியோ மட்டும் எடுத்துருக்காங்க. வீடியோ எல்லாம் எடுத்துட்டு தங்காக்கில அப்புறம் அதான் அந்த மண்டி மூங்கா பண்ற இடம்லாம் போயிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும். அப்போ ஒன்னும் நடக்கல அந்த இடத்துல. ஆனா அவங்க ஒரு ஏறக்குறைய ஒரு 2 o'clock விடியக்கால 2 மணிக்கு அவங்க அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. அந்த டைமுக்கு எங்க அண்ணன் இங்க தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன நடந்தது எனக்கு தெரியாது. நான் ஹால்ல படுத்திருக்கிறேன். எங்க மாமா மிளாக்கால இருந்து இருக்கிறாரு. சோ அவருக்கு தமான் பண்ணிட்டு நான் ஹால்ல அவரு கூட படுத்திருக்கிறேன், தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் டைம் பாக்கல. அப்ப திடீர்னு எங்க அண்ணன் வெளியாகி ஓடி ஹால்ல படுத்தாரு. அப்ப எனக்கு தெரியல, நானும் அப்படி தூக்க கலப்புல ஒன்னும் கண்டுக்கல. அப்போ 2-3 நாள் கழிச்சா சொல்றாரு என்ன நடந்துச்சுன்னா அவங்க 2 மணிக்கு அங்க என்டர் பண்ணிருக்கிறாங்க. அப்ப எங்க அண்ணனுக்கு இங்க தூங்குறப்ப அவருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. எங்களோட சிப்லிங்ஸ்ல நாங்க அண்ணன் தம்பி மத்தியில எங்க வீட்டுல இந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லாத ஒரு கார் நடந்துச்சு. ஏன்னா திடீர்னு மெத்த மேல யாரும் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப நம்ம படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப யாராச்சும் பக்கத்துல உட்கார்ந்தாலோ, எங்களோட மெத்த படுக்க இரும்பு கட்டில் மாதிரி, முன்ன பழைய காலத்து இரும்பு கட்டில் மாதிரி. அப்ப கீழே ஸ்ப்ரிங் இருக்கும், அது மேல நீங்க உட்கார்ந்தாவோ மூவ் பண்ண சத்தம் கேட்கும், கட 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 கடக்குன்னு. அந்த சத்தம் பக்கத்துல ஹெவியா நிக்கிற மாதிரி யாரும். அப்ப எங்க நல்லா திரும்ப முடியலையா, என்னடா சொல்லிட்டு யார் பக்கத்துல நிக்கிறா சொல்லிட்டு. ஏன்னா நார்மலா எங்க அண்ணெல்லாம் தூங்கினா பத்து மத்தியா போய் தூங்கிடுவாங்க. யாரு எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டாங்க நியூஸ்ல. ஆனா அந்த சமயத்துக்கு திடீர்னு ஒரு முழிப்பு வந்துச்சு அவருக்கு. முழிப்பு வந்தோடனே ஆனா திரும்ப முடியல, பக்கத்துல யாரோ நிக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா திரும்ப முடியல. யாரா 3 மணிக்கு நிக்க சொல்லிட்டு திரும்ப முடியாதனால அவர் ஃபீல் பண்ணிச்சு, ஐயோ சம்திங் ராங். அப்ப அவர் முயற்சி பண்ணி அவர் கண்ணுல சைட்ல பாக்குறாரா, ஒரு நீட்ட ஒரு பெரிய உருவம், இருட்ட கண்ணக்கரன்னு ஒரு உருவம் நிக்குது. முடி விரிச்சு போட்டுக்கிட்டு ஃபுல் பிளாக்கா தான் இருக்குது, பல்லு மட்டும் தெரியுது சிரிச்சுக்கிட்டு. ஒரு பொம்பளை சிரிக்க சத்தத்தோட சிரிச்சு நிக்குது. அப்போ அவருக்கு என்ன சேரும் தெரியாம, கடவுளே மூவ் பண்ண முடியல, சேரும் தெரியும். நானும் இல்லை, நானும் எங்க அண்ணன் ஒன்னதான் படுப்போம். எங்க மாமா இருந்தது ஒரே கருத்துல வெளியே படுத்துட்டு அவருக்கு என்ன சேருன்னு தெரியல. மிஸ்டர் வின்சன் அப்படியே லைன்ல இருங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த பெண் உருவம் என்ன பண்ணுச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம். உங்கள்
வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திரு வின்சன் அவருடைய அண்ணனுக்கு 10 வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய அண்ணன் திரு பிலிப் ஒருத்தவங்களுடைய வீட்டை போய் பார்க்கணும். அதாவது எத்தனையோ கொலை நடந்த ஒரு வீடு, 90ஸ்ல பயங்கர சென்சேஷனாக இருந்த ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ளார போய் பார்க்கணும். அது ஒரு அபேண்டன் ஹவுஸாக இருக்குது. ஸோ உள்ளுக்கு போய் எப்படி தான் இருக்குது, இப்படி ஃபீல் பண்ணுது அப்படிலாம் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டார், பிளான் போட்டார். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் பார்க்க முடியல. அவர் வீட்டுக்கு தூங்கிட்டாரு மிஸ்டர் பிலிப். ஸோ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் மனசு கேட்கல, பிலிப் ரொம்ப ஆசைப்பட்டாரு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்காக நம்ம போயிட்டு அந்த வீட்டில் போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதே செராஸில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அபேண்டன் ஹவுஸ்க்கு உள்ளார போய் வீடியோலாம் எடுத்திருக்காங்க, என்னென்னமோ செஞ்சுருக்காங்க. கரெக்டாக அதிகாலை 2 மணிக்கு 2 AM அதே நேரத்தில் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிற பிலிப் அவர் பக்கத்தில் கட்டில் யாரும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் பண்ணியிருக்கு. திரும்ப முடியல. அப்படி இப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு பெண்ணுடைய உருவம், பெரிய சைஸில் கருப்பு உருவமாக இருட்டாக இருக்கிறது பார்க்கறதுக்கு. நீண்ட கூந்தல், முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே வேகமாக சிரிக்கிற ஒரு பெண் குரல் வேற கேட்டிருக்கு. அதை பார்த்ததும் சொல்லுங்க வின்சன், என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? ஓடும் முடியல சொல்லிட்டு அவரை எவ்வளவு முயற்சி பண்ணி அப்புறம் நான் கிறிஸ்தவங்க. ஸோ அதெல்லாம் செஞ்சனால மனசுல இருந்து இயேசுவே சொல்லிட்டு உடனே ரிலீஃப் ஆன ஒரு ஃபீல் வந்து எஞ்சி ஓடி வெளியே படுத்துட்டாரு. இதான் நடந்துச்சு அந்த சமயத்துல. ஆனா எனக்கு நான் வெளியே இருக்கிறப்ப அவர் திடீர்னு படுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட சொன்னார் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அப்புறம் இந்த டைமுக்கு தான் அவங்க உள்ள போனாங்கன்றது எப்படின்னா, அவங்க ஒரு வாரம் கழிச்சு எல்லாரும் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வீடியோ தட்டி காட்டி இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. பிலிப் இந்த மாதிரி நீ போக முடியல சொல்லி போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டவனால போக முடியாது போச்சு. ஆசை நிறைவேறதுக்காக இந்த வீடியோ உனக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்ப இவருக்கு ஒரே ஜேம் ஆச்சா, என்னடா சொல்றீங்க? அப்பதான் அவனுக்கு தட்டி காட்டுறப்ப அவங்க பாக்குறாங்க கரெக்டா 2 மணி கிட்ட அந்த 2 மணி சமயத்துல அவங்க உள்ள அங்க பூந்துருக்காங்க. அவங்க அங்க பூந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, வார்த்தைக்கு வார்த்தை பிலிப் இதை பாக்கணும்னு சொன்னானே, பிலிப் இதை செய்யணும்னு சொன்னானே, பிலிப் இங்க இந்த இடத்த பாக்கணும்னு ஆசைப்பட்டானே, எட்ரா வீடியோ சொல்லிட்டு எல்லா இடத்தையும் எடுத்துட்டு அப்புறம் உங்க போயிட்டு உள்ள யூரின்லாம் பேஞ்சு அநியாயம் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பண்ணதுல அவங்களுக்கு ஒன்றும் நடக்கல. ஆனா இவரோட பேரை பாய்ச்சதுனால என்னவான்னு தெரியல, அது நேரா இவரு அட்டாக் பண்ணிருக்கு இந்த இடத்துல. ஆனா இதுக்கும் அந்த கதைக்கும் லிங்க் இருக்குன்னு மேபி இது வேற டோட்டலி வேற பேயா இருக்கலாம்ல. தெரியல, ஒரு எஸ்டிமேஷன். ஏன்னா தெரியுமா, இது எங்க வாழ்க்கையில் நடந்ததுலாத ஒரு சம்பவம். ஒன்னு கரெக்டா அவங்க 2 மணிக்கிட்ட அங்க உள்ள போடுறாங்க, இவருக்கு இங்க அட்டாக் பண்ணுது. சோ அதனாலதான் பேபி இதனாலவா இருந்திருக்குமோன்னு சொல்லி அப்பல இருந்து ஒரு பயங்கர நைட் மேர் ஆச்சு. ஏன்னா இது நடந்ததே இல்லாத ஒரு விஷயம். எத்தனை மணிக்கு நாங்க வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த மாதிரி நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை எங்க வீட்டுல. அப்புறம் திடீர்னு இந்த மாதிரி விஷயம் நடந்தது. அப்புறம் அவருக்கு கேள்விக்குறியாவே இருந்தது, ஏன் திடீர்னு இப்படி நடந்தது, நான் எந்த இடத்துக்கு தப்பான இடத்துக்குலாம் போயிட்டு வரலையே, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு நார்மலா படுத்துட்டு காலைல வேலைக்கு போறது வந்திருக்கிறாரு. அப்ப அவருக்கு இந்த அட்டாக் நடந்தது. அப்புறம் எப்ப அது கன்ஃபார்மா ஆனிச்சுன்னா, அதே டைமுக்கு அவரு எத்தனை மணிக்கு அந்த அட்டாக்கை ஃபீல் பண்ணாரோ அதே டைமுக்கு தான் அவங்க அந்த வீட்டுக்குள்ள பூந்துருக்காங்க. மேபி அது ஒரு கோ இன்சிடென்ட்ஸா இருந்திருக்கலாமோ, இருந்திருக்கலாம். ஆனா ஷுவரா தெரியல. எங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி வந்தது, அதான் நடந்ததே இல்லாத ஒரு விஷயம் திடீர்னு நடந்துச்சு. மேபி கோ இன்சிடென்ட்ஸ் தான் இருந்திருக்கலாம். அட் த சேம் டைம் அது தெரியல, மேபி ஒரு ஈவல் ஸ்பிரிட் தானே. நம்மளுக்கு அவங்களோட ஆவிதான் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஈவல் ஸ்பிரிட் தானே. சோ அது எப்படி வேணா அட்டாக் பண்ணிருக்கலாம் தான் எங்களோட ஒரு பிலீஃப். சோ எங்கேயும் போய் பார்க்கல இது என்ன அவர் பார்த்தது என்ன உருவமா இருக்கும் அப்படின்னு எதுவும் இல்ல. ஏன்னா அது அந்த சம்பவம் ஒரு வாட்டி நடந்துச்சு, அதுக்கப்புறம் நடக்கல திருப்பியும். ஏன்னா அந்த வீடியோல எதுவும் அன்யூஷுவலா பார்க்கல. வீடியோல அவங்க அங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எதுவும் ஃபீல் பண்ணல. காட்டும் பொழுதுதான் அவங்க அந்த இடத்த அவங்க மண்டி போங்க பண்ற இடத்தெல்லாம் அப்படி எடுக்கிறப்ப
பண்றப்ப டேர்ன் பண்ணும்பொழுதுதான் வந்து அந்த தாங்காக்கு கீழே ஒரு உருவம் நிக்கிற மாதிரி ஒரு பயம் வந்து அந்த வீடியோல அப்பதான் எல்லாரும் பாக்குறாங்க. எடுத்துட்டு அந்த இடத்துல யாரும் பார்த்தாங்கன்னு கூட தெரியல. ஆனா அதை எடுத்துட்டு வந்து இப்ப எங்க அண்ணாட்ட காட்டும் பொழுது கடையில உட்காந்து அப்பதான் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க அந்த தாங்கா கீழே ஒரு வீடியோ எடுக்கிறப்ப அங்க ஒரு நீட்ட உருவம் நிக்கிற மாதிரி ஒரு பயம் பார்த்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். மத்தபடி அது அவங்கள எதுவும் அட்டாக் பண்ணல. அவங்கள வந்து அங்க எதுவும் உணரல, இங்கதான் வந்து அவங்களே பாத்துருக்காங்க. நம்ம பார்க்காம போயிட்டோம். பெண் உருவமா ஆண் உருவமா இல்ல ஒரு உருவம் தான் அது வந்து ஒரு பெண்ணா ஒரு ஆணத்துல ஒரு உருவம் நிக்குது. ஆனா வந்து அவங்க 3 பேர்ல யாருமே கிடையாது. அவங்க ஒரு உருவம் நிக்கிறது இவங்க வந்து இந்த வீடியோல தான் அப்பதான் பாக்குறாங்க. இது எப்படி நம்ம நோட்டீஸ் பண்ணாம போயிட்டோம்னு சொல்லி. நல்ல வேலை போன 4 பேருக்கு ஒன்னும் ஆகலையே. அதான் சொல்லுங்க. அந்த வீட்டுக்குள்ள புறவுல ஏன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவட்ட போயிட்டுதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காக உள்ள பூந்து நல்ல வேலை உங்களுக்கு ஒண்ணும் ஆவல. ஆனா இவங்க பூந்ததுனால பூத்தால எங்க அண்ணனுக்கு பாதிப்பு வந்துருச்சு. இது தேவையா? போகாமலே வந்து காட்சி. சரி, இந்த வீடியோ இன்னும் இருக்கா? இல்லக்கா அது 10 வருஷம் முன்ன. அதுவும் முன்ன அந்த ஸ்மார்ட் போன் இல்லாத காலத்துல இந்த சோனி எரிக்சன் போன் எடுத்தது அப்போ எடுத்தது. ஆமா. ஓகே ஓகே சரி, ரொம்ப நாள் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு பேசிருக்கீங்க. பார்த்து இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து நிக்காம இருந்தா சரி. அக்கா நீங்க இதெல்லாம் வருத்தப்பட்டெல்லாம் போடுவீங்களா கேட்டிருக்கங்க. அந்த ஆயத்தை எடுக்க போடுறீங்க வச்சுக்கலாம். நீங்க பாருங்க மெத்த ஒரு மாதிரி மூவ் பண்ற மாதிரி யாராவது பக்கத்துல உட்கார்ற மாதிரினா தெரிஞ்சுக்குங்களேன். ஓகேக்கா கண்டிப்பா ஒரு விருந்து வச்சு அனுப்பி விட்டுருவோம். இந்த வாட்டியாவது கொஞ்சம் ப்ரூஃப் எடுத்து போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து டேக் பண்ணுங்க. ஓகே கண்டிப்பாங்க கண்டிப்பா. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 036913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. என்ன திரு அன்பழகன், பேயெல்லாம் மீட் பண்ணிருக்கீங்களா? ஆமா கீதா, 2020 நடந்துச்சு கீதா. என்ன ஆச்சு? ஓகே கீதா, நாங்க வந்துட்டு 2020 3ஆம் மாசம் 9ஆம் தேதி வந்துட்டு நாங்க வந்து கோலகத்தாக்கு போயிருந்தோம் கீதா. குருசு விரி பில்டிங் சொல்லுவாங்களே கீதா, 35 பேர் போயிருந்தோம். இங்க இப்போ உள்ளது கொலகத்தா. என்ன நடந்துச்சுன்னா கீதா, நாங்க ஒரு வாரம் தங்கி இருந்ததுல வந்துட்டு நான் வந்து காடியில போயிட்டேன் கீதா. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு 34 பேர் வந்துட்டு பஸ்ல போயிட்டாங்க. நான் போன சொல்லிட்டேன், நீங்க போங்க நான் காடியில வரேன்னு சொல்லிட்டு நான் காடியில போயிட்டேன் கீதா. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ராத்திரி 11 மணிக்கு நல்லா வெளியாவாதீங்க, ரூம்லயே இருங்க, இங்க பிரச்சனை இருக்கு கொஞ்சம், யாரும் வெளியாவாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. 30 பேர்ல வந்து பெண்கள் சொன்னல அவங்க வந்து தனியார் தங்கினாங்க கீதா. அவங்க வந்து வேற ரூம் கொடுத்துருந்தாங்க, மத்தவங்க ஆண்களுக்கு வந்து வேற ரூம் கொடுத்துருந்தாங்க கீதா. ஓகே, அது என்ன நினைச்சுனா கீதா, நாங்க அங்கேயே தங்கிட்டு நாங்க ஓகே வெள்ளிக்கிழமை வெடிக்கால வந்துட்டு நான் 3 மணிக்கு வந்துட்டு கீதா. நாங்க தனியா தான் உட்காந்து வெளியே உட்காந்து கொச்சிட்டு அப்படி குக்கர்ல குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் கீதா. அதுல வந்துட்டு குரூப்ல வந்துட்டு பெண் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு இந்தியன் கேர்ள், அவங்க வந்துட்டு டைப்பிங் உள்ளவங்க. அவங்க வந்து ஈப்போல தங்கி பாத்துறாங்க. ஃப்ரைடே வந்து அங்க டைப்பிங் போயிருவாங்க. இங்க வந்தாங்க கீதா, அழுதுகிட்டு வந்தாங்க அந்த கேர்ள். ஏன்னா அவங்க இங்க வந்து அண்ணன் தான் கூடுவாங்க கீதா. எனக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டேன். அப்ப வந்து அவங்க அப்பா சொன்னாங்க, அவங்க அப்பா வந்து பத்தவேன்னு சொன்னாங்க கீதா. 3 மணிக்கு எனக்கு விட முடியுமா டைப்பிங்ல சொன்னாங்க கீதா. சரி வாங்க நான் விட்டுறேன் பச்சனை அப்ப நான் சொல்லிக்கிறேன். நான் காடியில போயிட்டு கிட்டா, நான் காடியில விடுவோம். நான் வந்துட்டு டைப்பிங் பழைய ரோட்டில் கிட்டா, கொலகத்தில் ஐவில பழைய ரோட்டில் போடுறது. ஓகே, நான் பழைய ரோட்டில் நான் போனேன் கிட்டா. ஏன்னா டச்சிங் கொள்ளது காசு பத்தல அந்த டைம். அது ஏன்னா பழைய ரோட்ல அந்த இது இருக்குல்ல கிட்டா, நான் திமிர் பெற்றி ஐவி கிட்ட. ஓகே, அந்த ரோட்ல தான் போனேன். நான் அந்த ரோடு தாண்டி கிட்டா கொஞ்ச நேரத்துல அந்த கொஞ்சம் ஒரு வலு வந்துடும், ஒரு நம்ம கிருத்தாப்பி தண்டவன மேல போவோம், கீழே நம்ம காரி போவோம்ல, அந்த ரோட்டு கிட்ட சரியான வாடை என் காரி பின்னால. ஒரு ஆள் குளிக்காம எப்படி இருக்கும் கிட்டா வாடை, அந்த மாதிரி வாடை, எரிஞ்சு போன வாடை ஒண்ணு வேற 2 ஒரேதான். அந்த ரோடு தாண்டும் போது கிட்டா நானே லோகேஸ்வரி பின்னால கிட்டா நாங்க 2 பேர் தான் போறோம். நான் தான் காடி விட்டா அவங்க பின்னால உட்காந்துட்டாங்க கிட்டா. ஓகே, போயிட்டு இருக்கீங்க. அந்த ரோடு தாண்டும் போது கிட்டா
காடி ஒரு 10 பேர் காடியில உட்காந்து எப்படி இருக்கோம், காடி நெடுவா போவோம்ல அந்த மாதிரி போது. அந்த ரோட்ல நான் போகும்போது காடி முக்குது, காடி 40க்கு மேல ஏறல. உட்கார்ந்து இருந்தது 2 பேரு, நான் ஓட்டுறேன், பின்னால அந்த கேர்ள் அந்த பெண் உட்காந்துருந்தாங்க. காடி வந்து 40க்கு மேல ஏறல மீட்டரு. ஓகே, அந்த சிம்பாம்பு தேர்வுக்கு அங்க போயிட்டு அங்க சிம்பாங்களை அங்க சுடுகாட்டுக்கு சீன சுடுகாடு அவங்க என்ன சொன்னாங்க, அந்த இங்கேயே அடிக்கி விட்டுருங்க, உள்ளுக்கு பாதை இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. முன்னிக்கு இந்த சூடாட்டு முன்னிக்கே விட்டு அங்கேயே அடிக்கி விடுங்க, உள்ளுக்கு பாதை போக முடியாது, மோட்டர் ஓடி தான் போக முடியும் சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே மாதிரி இங்க அடிக்கி விட்டுருங்க. நான் அடிக்கி விட்டுட்டு நான் திருப்பி வந்து அந்த டைப்பிங் நம்ம தூக்கு போகல கீதா, டைப்பிங் தூக்கு அந்த பாதியில போயிட்டு நான் வீட்டு அப்பா பண்ணிட்டு போயிட்டு ரொட்டிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வந்து சேரும்போது அந்த இது சேரும்போது 5:50. எங்க வந்து சேர்றீங்க உங்களுடைய காலேஜ்க்கு? ஓகே, காலேஜ் வந்து 5:50க்கு சேர்றீங்க. நான் காலைல நல்லா கிளம்புறோம் 9 மணிக்கு கீதா, திருப்பி 10 இப்போ ஏன்னா பார்த்து 6 மணிக்கு வந்துட்டு அவங்க மாயம் பண்ணுவாங்களா கீதா 5:55க்கு நாய்க்காரங்களா. நான் வந்து சேரும்போது அந்த நாய்க்காரங்க கேட்டாங்க, நீ எங்க போயிட்டு வரேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி லோகேஷ் வந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்களா, அந்த மாதிரி விட்டுட்டு வரேன்னு சொன்னேன் கீதா. என்ன கதை சொல்றியா, அந்த கேள்வி இங்கதான் இருக்கு, யாரை ஏற்றி பண்ணுங்க கேட்டாங்க கீதா. அப்ப கார்ல உங்க கூட வந்தது யாரு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம் சார். உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு அன்பழகன் டீம் பில்டிங்காக போயிருக்கிறாரு. அப்புறம் அதிகாலை மணி 3 தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுனாய்பேராவை பார்த்துக்கிட்டே கொச்சி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அந்த நேரம் பார்த்து எதிரில் லோகேஸ்வரி அழுதுகிட்டே வந்திருக்காங்க. எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், என்னை போய் டைப்பிங்கில் வீட்டில் விட்டுறீங்களா அப்படின்னு சொன்னதும் இவரும் காரில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. கூட்டிகிட்டு போகும்பொழுது காரில் வந்து பயங்கரமான ஒரு வாடை, குளிக்காத ஒரு வாடை, பார்த்ததுக்கு ஏதோ எரிஞ்சு போன ஒரு வாடை, பார்த்ததுக்கு கார் வந்து ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. அதிகமான வேகத்தில் இவரால் போக முடியல. ஸோ டைப்பிங்கில் அதுக்கப்புறம் இடம் வந்துருச்சு, என்னை இங்கே இறக்கி விட்ருங்க, இதுக்கப்புறம் பாதை இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இறங்கியிருக்காங்க. இறங்கின இடம் ஒரு சீன சுடுகாடு, சைனீஸ் செமெட்ரி. அதுக்கப்புறம் இவர் தங்கியிருந்த இடத்துக்கு மறுபடியும் கோலகாங் சாருக்கு வந்து சேர்ந்துட்டாரு. சேர்ந்த பிறகு தான் தெரிய வருது, லோகேஸ்வரி கண்ணு முன்னாடி நடந்து வராங்க. லோகேஸ்வரி இங்கே இருக்கா, அப்போ ஏன் கூட வந்தது யார், நப்பி விட்டுட்டு வந்தது யாருன்னு ஒரே குழப்பம். சொல்லுங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அல்ல வேற காலையில 5-6 மணிக்கு மழை பெய்யுது, அந்த கேள் அங்கேயும் நடந்து வராங்க கீதா, அவங்க கூட அந்த மாதிரி கூட எனக்கு மழை பெய்யுது, குளிர் வர எனக்கு வேர்த்து ஊத்துது, மூஞ்சிலாம் தட்டி ஈரமாச்சு, குளியெல்லாம் தண்ணி ஊத்துது, வேர்வை தண்ணி. இப்பதான் உங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, விட்டுட்டு வரேன், நான் எப்படி உங்களுக்கு சொன்னேன், எப்படி கூட நடந்து வரேன்னு சொல்றாங்க கீதா. எனக்கு கொஞ்ச நேரத்துல ஜாக்கா காரங்க கேட்டாங்க, நீ யாரை ஏத்திட்டு போன்னு கேட்டாங்க கீதா. பின்னால யாரோடைய நீ உண்டிதான் காடி எடுத்து வெளியே கேட்டாங்க கீதா. கொஞ்சம் அது எனக்கு இதாயிடுச்சு கீதா. எனக்கு சோலோவா தான் போயிருக்கீங்களா? அதான் எனக்கு பின்னால வந்துட்டு அப்ப எனக்கு சந்தேகம் என்னன்னா கீதா, சரியான வாடை, பின்னால சரியான வாடை. எனக்கு குளிக்காம இருந்தா எப்படி நம்மளுக்கு தெரியாது கீதா, நம்மளுக்கு குளிக்காம இருந்தா எப்படி வாடை வாடுறேன்னு அந்த மாதிரி வாடை. அப்புறம் நம்ம குளிச்சு போட்ட ஒரு பெருதான் நம்ம எஞ்சா கூட நம்ம வாடை தெரியும்ல, 2 வாடை ஒரேதா. சரி, நீங்க பேசலையா? நீங்க அவங்க கிட்ட எதுவும் பேச்சு கொடுக்கலையா? பேசாது, அவங்க வந்து கிட்ட பேசுனா மாதிரியா அழுதுகிட்டு இருந்தாங்க கிட்ட. ஏன்னா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்களா, அது மாதிரியான அழுது. நான் ரொம்ப பேசல, கவலைப்படாதீங்க திடீர்னு ஆச்சு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் அவங்கள திரும்பி நான் பார்க்கல. பின்னால அவரு வெளியே இருக்க என்னால சாப்பிட முடியல, என்னால பேச முடியல. அதை கிட்டியும் கிட்டா வீட்டுக்கு வந்து சரியான காய்ச்சல். வீட்டுக்கு வந்து அன்னைக்கு காலைல 10 மணி நான் வீட்டுக்கு வந்து சேரும் போது சரியான குளிர் காய்ச்சல். நான் கிளினிக் போயிட்டு தான் வந்தேன். என்னால ஒரு 1 வீக் 2 வீக் வந்து என்னால எந்திரிக்க முடியல கீதா. நான் தூங்க போது கீதா, அந்த நாம ஏற்றி போடலாம் அவங்கள, அந்த கேள்வி ஏற்றி போன ரோகி சரி ரோஹித், அதுதான் எனக்கு அந்த ஏற்றி போடுற கனவு தான் வந்துருக்கு. என்னால அந்த இது வெளியாக முடியல 2 வீக் என்னால கீதா. உங்களுக்கு என்னதான் நடந்திருக்கும்? 11 மணிக்கு வெளியாவாதீங்கன்னு சொன்னால, பக்கத்துல இருந்து பெரிய காடு வேற, மலை காடு,
குறைச்சிக்கிட்ட கிட்ட அது அங்க ரொம்ப முக்கியமா சேட்டை இருக்குமா ரொம்ப அந்த இடத்துல. அதனால அந்த இது வந்து என் கூட வந்து நாங்க உட்கார்ந்ததுல தனியா கரெக்டா பேசுறது. உங்க நாய் வேற பின்னாடி சத்தம் போடுது. அந்த லோகேஸ்வரி அதே உருவத்துல மறுபடியும் யாராவது வர போறாங்க. இல்ல கிட்ட இதுக்கு மேல ஒண்ணு இல்ல. ஏன்னா நான் கயிறு கட்டிட்டேன் கிட்ட டைப்பிங் ஐநாறு கயிறு கட்டி இருக்க கையில. அதுக்கு மேல ஒண்ணு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த விக்னேஸ்வரியும் லோகேஸ்வரியும் வரலையா அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க மாத்தி போயிட்டாங்க கிட்ட டைப்பிங்க்கு. கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க கிட்ட அங்க அடுத்துக்கு. அவங்க இந்த கதையை கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க? திருச்சி போயிருப்பாங்களா? ஐயோ அவங்க இது பயந்துட்டாங்க கிட்ட. நான் இப்ப அவங்க கூட வந்தேன் சிரிக்கிறாங்க எல்லாமே. சரி, நீங்க கோயில் எங்கேயாவது போய் பாத்தீங்களா என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டுன்னு? நான் போய் பாத்துக்கிட்டா வீட்டுல போய் பாத்தேன். ஏன்னா இங்க போய் பார்த்ததுல வந்து அதான் சொன்னாங்க அங்க நீயா 3 மணிக்கு மேல அங்கேயே அவங்க உட்காந்துருந்தேன்னு கேட்டாங்க கிட்டா. நான் சொன்னேன் நான் போய் கொச்சி காத்து உட்காந்துருந்தேன் தூக்க வரல இருந்து. அப்புறம் பார்த்தா அந்த அதனால அங்க வந்து அந்த ஏரியில இருந்தே உங்களுக்கு வந்து அந்த கட்டை சட்டி வந்து உங்க கூட வந்துருச்சு காடியில அவங்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டா. கேப்ல உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போல? உங்க வீட்டுக்கிட்ட இல்லாது அது தாண்டிதான் உங்க வீட்டுக்கு தம்பத்திங்க வரணும். கேப்ல வந்திருக்கலாம்ல. அதான் ராத்திரி 3 மணிக்கு தூங்கி வீப்பீங்க கிட்டா. அது வந்து கஷ்டப்பட்டு. ஆமா ஆமா அதுவும் வாஸ்தவம் தான், நியாயமான பேச்சு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். மர்ம தேசம்.